வீரா இந்த காஃபி. வீரா உனக்கு தான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். உன்னாலதானே எனக்கு இந்த வலியே. எல்லா வலியையும் கொடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கல, அது எப்படி உன்னால முடியுது? வீரா மழை வர்ற மாதிரி இருக்கு. மழையில நனைஞ்சா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், காய்ச்சல் அடிக்கும். வா கீழே போலாம். என்ன என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, நிஜமாவே உனக்கு என் மேல அக்கறை இருந்தா என் பேச்சு மீறி அன்னைக்கு நீ போயிருக்க மாட்ட. ஏண்டா ஏண்டா என் அக்காவை நீ கூட்டிட்டு போற? ஏன் இப்படி பண்ண? வீரா உள்ள பெத்த பச்சை உடம்புக்காரிய நான் ஏன் வெளியே கூட்டு போகணும்னு நினைப்பேன். அதுவும் அந்த விஜயை பார்க்க நான் கூட்டு போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன். அண்ணி தான் வந்தே ஆகணும்னு நின்னாங்க. நான் எவ்வளவு தடுத்து அவங்க கேட்கல. சரி பார்த்து பேசதானே போறாங்கன்னு கூட்டு போனேன். அங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அதே கஷ்டம் எனக்கும் இருக்கு. அவங்க எனக்கு அண்ணி, எங்க அம்மாவுக்கு சமம். அவங்களை என் கண்ணு முன்னாடி நான் சாவ கொடுத்துருக்கேன். எனக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஏதோ வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு என் மனசுல ஒரு துளி கவலையே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ? தினம் தினம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன்டி. நான் அதுக்கு எந்த காரணமும் சொல்லலப்பா. உன்னை சமாதானப்படுத்த என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் மேலதானே முழு தப்பு இருக்கு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சாமி. ஆனா விட்டு விலகி மட்டும் இருக்காது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுரி. இங்க பாருங்க, கேவலமானவன் தான். அப்படிப்பட்டவனுக்குள்ளேயே காதல் ஒண்ணு இருக்கும்ல. நீ என்ன விரும்பவெல்லாம் வேண்டாம், ஆனா ஒதுக்கி மட்டும் வைக்காத. யாரோ ஒருத்தங்கள மாதிரி மட்டும் என்ன பார்க்காது. தாங்க முடியும். உன்னை என்னால மன்னிக்க முடியும்னு நம்புறியா? சமைச்சு வச்சது அப்படியே இருக்கு, யாருமே சாப்பிடலையா? டேய் மாறா, இங்க வா. என்னப்பா? டேய் இங்க பாருற, காலைல சமைச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. இன்னும் யாருமே சாப்பிடாம இருக்காங்க. டேய் நீ யாரும் சாப்பிட போறியா இல்ல பட்னியா கிடக்க போறியா? நான் சாப்பிடுவேன். ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க? எல்லாம் கண்மணியை நினைச்சுதான்டா. அவ நம்ம எல்லாரையும் விட்டு போனது கஷ்டமா தாண்டா இருக்கு. அதுக்காக எல்லாரும் இப்படி சாப்பிடாம பட்டினி கிடந்தா இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும்டா, மாத்திரை போட வேற டைம் ஆயிடுச்சு. இந்த ராகவனை பாரு, அவனும் கதவை திறக்காம உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்காண்டா. வீரா பிருந்தாலாம் இன்னும் யாருமே சாப்பிடலடா. அவங்களெல்லாம் விடுற. கனி சின்ன பொண்ணு தானே, இவங்களோட சேர்ந்து கனியும் பட்டினி கிடக்குறாடா. என்ன சொல்றீங்க? கனி சாப்பிடலையா? ஆமாண்டா, இவங்கெல்லாம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளும் அவங்க கூட சேர்ந்து சோகமா உட்கார்ந்துருக்காடா. அவ குழந்தை தானே. கனிக்குட்டி, தங்கம் இங்க வா. வா வா. ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? ரவுடி,
இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எங்க அம்மா இறந்த நாள். எங்க அம்மாவை நான் ஒரு தடவை கூட நேர்ல பார்த்ததே இல்ல. போட்டோ வேற கட்டி வச்சுட்டாங்க. எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. கனிக்குட்டி, உங்க அம்மா எங்கேயும் போலடா தங்கம். எல்லாரும் ஒரு கட்டத்துல இறந்ததுக்கு அப்புறம் சாமி ஆயிடுவாங்க. உங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரமாவே சாமி ஆயிட்டாங்க. எப்போதுமே உங்க அம்மா உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க இருக்காங்க? என் கணக்கு தெரியவே இல்லையே. இங்க பாரு, நம்ம மூச்சு விடுறோம்ல, ம், அந்த மூச்சு காத்து நம்மளால பார்க்க முடியுமா? ம்ஹும். ம், அந்த மாதிரிதான் உங்க அம்மாவும் இந்த மூச்சு காத்துல கலந்துருக்காங்க. அவங்க உனக்குள்ள தாண்டா இருக்காங்க. நிஜமாவா ரவுடி? ஆமா. அப்புறம் உங்க அம்மாவை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுல்ல? நான் வேணா ஒண்ணுன்னா சொல்லவா? சொல்லு ரவுடி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? முதல்ல நீ சாப்பிடணும். சாப்பிடுறியா? சரி, என் அம்மாவை பத்தி சொல்லு, நான் சாப்பிடுறேன். சரி, ஓகே. உங்க அம்மா ஒரு அயன் லேடி. யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க முன்னாடி வந்து நின்னாங்கன்னா எதிரிங்கெல்லாம் கலகலத்து போயிடுவாங்க. வெரி ஸ்ட்ராங் லேடி. என்ன மாதிரி வா ரவுடி? ஆமா, உன்ன மாதிரியே தான். சாமியானவங்க எல்லாம் அவங்களோட திதி, பிறந்த நாள் இந்த மாதிரி டைம்ல நம்மள பார்க்க வருவாங்க. அப்போ அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இப்ப சொல்லு, உங்க அம்மாக்கு இந்த உலகத்துல யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லு? என்ன, என்னதான் பிடிக்கும்? அப்ப உன்னை பிடிக்கும்னா நீ சந்தோஷம் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அப்போ ஒழுங்கா சமத்தா சாப்பிடணும். சரி ரவுடி, அம்மாவுக்கு வேற யாரெல்லாம் பிடிக்கும்? நீயே யோசிச்சு சொல்லு பாப்போம்.